வணக்கம். ஜனவரி 1ஆம் தேதி முதல் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு 4 முக்கியமான அறிவிப்பு. அது எல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டுமே 80,000 டிக்கெட் வந்து ஃபுல்லாக இருக்குது. இது பக்கம் ஸ்பாட் புக்கிங் வேறு இருக்குது. இந்த எல்லா நாட்கள்லையும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஐப்ப பக்தர்கள் வருவாங்க. அதனால சபரிமலையில் அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் வந்து இருக்கும். சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு 10லேருந்து 18 மணி நேரம் வரை ஆகும். அதனால நீங்கள் பம்பாலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் போதே நீங்கள் சாப்பிட்டு பயணத்தை ஆரம்பிங்க. உங்களுக்கு தேவையான தண்ணி சாப்பாடுலாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களோட குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. கேரளா போலீஸ் வந்து உங்கள் குழந்தை கையில் ஒரு பேண்ட் வந்து கட்டுவாங்க. அந்த பேண்டை பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்துருக்கும். மறக்காமல் உங்கள் குழந்தை கையில் அந்த பேண்டு கட்டி நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. அடுத்து ஸ்பாட் புக்கிங் பற்றி பார்க்கலாம். ஜனவரி 1ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா எல்லா டிக்கெட்டுமே ஃபுல்லாக இருக்குது. அந்த டேட்டில் டிக்கெட் கிடைக்காதவங்க ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கலாம். நிலக்கல், எருமலி, பம்பா கணபதி கோயில் அருகில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங் கவுண்டர் வந்து இருக்குது. அங்கே உங்களுடைய ஆதார் கார்டை காமிச்சு நீங்கள் உங்களுக்கான வெர்ச்சுவல் டிக்கெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்த அப்டேட் வந்து புல்மேடு பாதையை பற்றி. புல்மேடு பாதையோட டைமிங் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா சத்திரத்துலேருந்து காலையில் 7 மணிலேருந்து மதியானம் 2 மணி வரையும் அலோவ் பண்ணுறாங்க. இந்த டைம்குள்ளே நீங்கள் வந்துருங்க. நீங்கள் புல்மேடு பாதையை கடக்கிறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் வரை ஆகும். இது வந்து ஒரு ஆவரேஜ் டைம் தான். நம்ம நடக்கிற ஸ்பீடை பொறுத்து இந்த டைம் வந்து மாறும். நீங்கள் ஏற்கனவே புல்மேடு பாதையில் பயணம் பண்ணியிருக்கீங்க, அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். புல்மேடு பாதை டஃப்பாக இருக்கும். புதுசாக போகிறவங்க மேனேஜ் பண்ண முடியும்னா மட்டும் புல்மேடு பாதையில் போங்க. புல்மேடு பாதையில் போகும்போது உங்களுக்கு தேவையான தண்ணி சாப்பாடு எல்லாமே நீங்கள் வாங்கி போங்க. அடுத்து எருமேலி பெரிய பாதையில் பார்த்தீங்கன்னா டைமிங்கில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அழுதா கடவுளை பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து மாலை 4 மணி வரையும் அலோவ் பண்ணுறாங்க. முக்குளியில் காலையில் 7 மணிலேருந்து மாலை 4:30 வரையும் அலோவ் பண்ணுறாங்க. எருமேலி பெரிய பாதையில் பயணம் பண்ண போகிறவங்களா பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு முன்னதாகவே பயணத்தை ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனே வாட்ஸ்அப்பில் கிடச்சிரும். நன்றி.